ஃபர்ஸ்ட் நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லு செம்மையாக சாப்பிட்டோம். ஆனால் சாப்பிடவும் முடியல. நான் கூட பஸ் போயிடுமோன்னு நினச்சேன். இவங்களுக்கு சகர் வந்து நம்ம அந்த கடைசி டைமில் சாப்பிட்டு ஒரு டீ குடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதோ லாக்டவுன் போட்ட மாதிரி இருக்கு ஊரே. அவர் வந்து கணக்கு பம்மா குறைஞ்சா அவர் என்கிட்ட தான் கேட்பாரு. ஸோ அதுக்கு பொறுப்பு நான் தான். இன்னும் ஒரே கூட்டமா இருக்கு அங்கே பாருங்க. நம்ம வந்து ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிடலாம். இன்னைக்கு இங்கே சாப்பாடு கொடுப்பாங்க நம்பி வந்தோம் தெரியுமா? மை மிஸ்டேக். இந்த மட்டன் பிரியாணி பெருசா ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ சில பேருக்கு இந்த நோம்புலையும் கஷ்டமாலாம் இருக்குது. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நோம்பு வச்சுட்டு எனக்கு காலையிலே டியூட்டி. காலைல எத்தனை மணிக்கு டியூட்டி அப்படின்னா காலைல 9 மணி. அதுலேருந்து நோம்பு திறந்து வந்துட வேண்டியதான். ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு வெளியெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் முடியல. நோம்பை வந்து கடையிலேயே திறக்க வேண்டியதான். கடையில் திறக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸி, செலவு கம்மி. ஏன்னா ஃப்ரீ ஃபுட் நிறையா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்மளோட நோம்பை சூப்பராக திறந்துக்கலாம். குவைத் பொறுத்த வரைக்கும் எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஃப்ரீ ஃபுட் அதிகமாக கிடைக்கும் இஃப்தார் டைமில். இப்போ ஆக்சுவலாக டைம் ஆகிட்டு 8:40க்கு எனக்கு கார் வரும். ஆனால் டைம் இப்போ 8:38. இன்னும் 2 minutes இருக்குது. ஸோ இந்த நோம்பு டைமில் சகருக்கு சாப்பிட்டுட்டு இப்போ தான் தூங்குற மாதிரி இருக்குது. உடனே எந்திரிச்சு டியூட்டி போகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சகர் வேறு தாளிச்சாலாம் போட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லு செம்மையாக சாப்பிட்டோம். ஆனால் சாப்பிடவும் முடியல, கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் சஹருங்கிறனால அப்படி இருக்கு. ஆனால் போக போக அந்த கடைசி 10 அல்டிமேட்டாக இருக்கும். நான் கூட பஸ் போயிடுமோன்னு நினச்சேன். நம்மளோட தளபதி தான் நிற்கிறாரு. ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். எப்பா நம்ப வச்சுட்டு ஓடி வர முடியல. ஃபைனலாக அப்படி இப்படின்னு வண்டி போயிடும்னு நினச்சேன். வண்டி நின்றுட்டு ஏறியாச்சு. இப்போ நான் என் டியூட்டிக்கு போகிறேன். 9 மணிக்கு டியூட்டி. எப்படியும் ஒரு 8:50 அந்த ரேஞ்சில் நான் போயிட்டு சேர்ந்துருவோம் கடையை. போயிட்டு கடையில் என்ன வேலைன்னா நோம்புங்கிறனால ஸோ நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுமாதிரி கஸ்டமர்ஸும் அதிகமாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மி தான். போயிட்டு எனக்கு முக்கியமான வேலை என்னன்னா 2 வீடியோ பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த 2 வீடியோவே எடிட் பண்ணணும். அண்ட் தென் அதுக்கு தமிழ் டிசைன் பண்ணணும். இப்போ என்னோட வேலையை தான் நான் என் கடையில் போய் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா நோம்புங்கிறனால எல்லாருமே தூங்குவாங்க காலை டைமில். ஆஃப்டர் இஃப்தார், அதாவது இஃப்தாருக்கு பிறகு வந்து க்ரௌட் வரும். ஸோ அதுலேருந்து மார்னிங் வரைக்குமே வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சகர் வந்து நம்ம அந்த கடைசி டைமில் சாப்பிட்டு ஒரு டீ குடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களோட சகர் டைம் எப்படி இருக்குன்னா 10, 11, 12, 1 மணி. ஸோ அதுக்குள்ளேயே இவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போய் நீர் வச்சு தூங்கிடுவாங்க. அப்புறம் திரும்பி மகரிபு இல்லை அசர் டைமுக்கு எந்திரிச்சு நோம்பு திறக்குவாங்க. அது நோம்பு திறக்கிறது அப்படியே போகிற வரல காரில் நோம்பு திறந்துட்டு நிப்பாட்டுற இடத்துல தொழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி எங்கே தாண்டா போகிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. மொத்தத்தில் கிளம்பி வெளியே போயிடணும் கார் எடுத்துட்டு. அதுதான் அவங்களோட தாட்டு. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாப்பிங் வந்து ஸோ நம்ம வண்டி விட்டு இறங்கியாச்சு. காலையில் வெயில் நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. ரோடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. இந்த ரோடெலாம் நான் வந்து சீக்கிரத்தில் மாறவே முடியாது. எவ்வளோ அனாதை பணமாக கிடக்கு பார்த்தீங்களா ரோடு. ஏதோ லாக்டவுன் போட்ட மாதிரி இருக்கு ஊரே. இதுதான் நோம்பு. இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து நோம்பில் வேலை அப்படிங்கிறது எனக்கு மட்டும் மாறாது, குவைத்தில் உள்ள எல்லாருக்கும் மாறும். ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த மாதிரி குவைத்தில் வந்து நோம்பு வரனால டியூட்டி டைம் மாறப்போகுது. மத்தியானம் 1 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான், அப்படி இல்லை காலைல 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் டியூட்டி அப்படின்னு. அதெல்லாம் யாருக்குன்னா கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு. கம்பெனினா எல்லா கம்பெனியும் கிடையாது, ஒரு சில கவர்மெண்ட் கம்பெனி மட்டும்தான், எல்லா கம்பெனியும் தான் கிடையாது. அப்போ உனக்கெல்லாம் என்னடான்னா எனக்கெல்லாம் டியூட்டி அதிகமாக இருந்தது, 1 மணி நேரம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதுவே ஒரு பெரிய விஷயம். சில பேருக்கு அது கூட கிடையாது. என் ரூமில் உள்ளவரெலாம் 12 மணி நேரம் டியூட்டி பார்க்குறாரு. பாவங்க. இந்த நோம்புலையும் நோம்பு வச்சுட்டு காலைல 9 மணிக்கெல்லாம் போயிட்டு
நோன்பு திறக்கவும் கடையில் தான் இருக்கணும். கடையில் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு தான் நோன்பு திறக்கணும். அதுக்கப்புறமா கடையில் தான் இருக்கணும். ஏன்னா அவர் வேலை பார்க்குற கடை பேரிச்சம்பழம், காவா இந்த மாதிரியான கடை. ஸோ அதில் வந்து க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதுதான் ஃபைனலாக நான் டியூட்டிக்கு வந்துட்டேன். இங்கே நம்ம கூட்டாளி இருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும், ரமலான் கரீம். هلا 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 هلا. شلونك؟ شلونك؟ حال؟ الحمد لله طيب. جميل صور؟ اي والله صور. حق شنو؟ حق يوتيوب. هذا نفرات رمضان كريم، شهر مبارك. مبارك حبيبي. هاي يجي بس انا اليوم. السلام عليكم. السلام طارق، رمضان كريم. رمضان كريم حبيبي. تصور على خير. إيه. شلونك؟ والله الحمد لله. அண்ட் தென் ரொம்ப நாள் கழிச்சு ஃபைனலாக என்னோட கடைக்கு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ கடைக்கு வந்துட்டு வேலை என்ன அப்படின்னா, இப்போ கணக்கு பார்க்கணும் மீன்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் ஒரு கணக்கு இருக்கும். ஸோ நான் வந்த பிறகு அந்த கணக்கெல்லாம் பார்த்து அமௌண்ட் கரெக்டாக இருக்கா என் கடையில் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ எதுவும் குறைஞ்சிச்சுன்னா நான் கால் பண்ணி ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் குறைஞ்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி கூட இருக்காது, என்ன ரேட், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்டுப்பேன். ஸோ இல்லை இதே நான் பண்ணலை, அலட்சியமாக விட்டுட்டு சரி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் இருந்துட்டு அடுத்த ஆள் வரும்பொழுது நான் அவர்கிட்ட தான் இந்த கணக்கு அப்படியே கொடுக்கணும். ஸோ அவர் வந்து கணக்கு பம்மா குறைஞ்சா அவர் என்கிட்ட தான் கேட்பார். ஸோ அதுக்கு பொறுப்பு நான் தான். வந்தோடனே எது பண்ணுறோன்னோ இல்லையோ முதல்ல கணக்கை பார்த்துடணும். இன்னொன்று நோம்புங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க தவிர பட் வெளியே நான் பாட்டுக்கு எப்போதும் வந்து கடையில் தான் தண்ணியே குடிப்பேன் காலையில். ஸோ அதே பழக்க தோஷத்தில் வந்து டக்குன்னு தண்ணியை திறந்துட்டேன். அப்புறமா தான் அப்படியே கொஞ்சம் டக்குன்னு விசாரான ஸ்டார்டிங் இந்த மாதிரி நல்லா நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை இருந்திருக்கு. ஸோ இனிமேல் கடையில் வந்து சரி எல்லாத்தையுமே அவாய்ட். இப்போது ரீசெண்டாக நான் வந்து ஜிம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்கே நிறைய பேர் கேட்டாங்க ஜிம்மோட காஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்காகவும் அண்ட் தென் நம்மளோட ஃபிட்டிங், உடம்பை ஃபிட்டிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம் போகிறேன். ஜிம் போகிறோங்கிறது முக்கியம் கிடையாது. எனக்கு வந்து நான் இன்ஸ்டாவில் நிறைய கோச் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் நான் ரீசெண்டாக பார்த்தது வந்து ஒருத்தர் சொன்னார், ஃபஸ்ட்டு நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களால் வந்து சூப்பராக இது பண்ண முடியும் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோமே, இந்த நோம்புலேருந்து சுகரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அப்படியே இருக்குது. நான் கணக்கெலாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஐ வில் கண்டினியூ திஸ் வீடியோ. ஓகே காய்ஸ், ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு இஃப்தார் வரைக்கும் இந்த vlog போகும். ஸோ இன்னைக்கு இஃப்தாருக்கு எப்படி சாப்பிடுவோம் குவைத்தில், நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன். சேம் அதே தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும். ஏன்னா என் கூட இருக்கிறவங்க முன்னாடி நோம்பு திறந்தவங்க இப்போ இருக்க மாட்டாங்க. வேறு யாரெல்லாம் இங்கே டியூட்டியில் இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து இந்த கடையில். அண்ட் தென் இது வந்து ஃபஸ்ட்டு இஃப்தார் அப்படிங்கிறனால நான் இதுக்கு வந்து நாங்கள் ஹோட்டல்ஸில் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஹோட்டல் ஃபுட்ஸ் ஆல்வேஸ் ஒரு லெவல் இட்ஸ் குட். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்போம். என்ன பிளான் பண்ணாலும் என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ இந்த ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்லேயே நம்ம ஒன்று நினைப்போம். ஸோ நம்ம லைஃப்பில் இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ நமக்கே சேலரி போட்டால் இந்த காசு இதுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடியே வச்சுருவோம். பட் ஆனால் அதெல்லாம் நடக்காதுங்க. காசு கிரெடிட் ஆகிட்டுன்னு மெசேஜ் ஒன்று தான் வரும். பட் அந்த காசை 100 விதமாக பிரித்து டெபிட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதாங்க இந்த வாழ்க்கை. ஸோ நமக்கு சம்பளம் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். சம்பளம் வந்த பிறகு அதான் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த காசு இதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது வேற ஒரு வழியில் அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கெங்கெல்லாம் போகணுமோ நம்ம நினச்சது நடக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது ஒரு நாள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும். ஃபைனலாக இப்படின்ட்டு நமக்கு நோம்பு திறக்கிற டைம் நெருங்கிட்டு, காலையில் நான் வரும்பொழுது என்ன டியூட்டிலேருந்து போனவர் இப்போ ரிட்டர்ன் வராப்புல. அஸ்ஸலாமு அலைக்கும். நோம்புல வாங்கிடும். சரி பாவங்க, காலையில் நான் டியூட்டிக்கு வரும்போது தான் எனக்கு ரெஸ்ட்டு, திரும்பி போயிட்டு அடுத்த டியூட்டி கண்டினியூவாக தூங்கலாம் நான் கூட தெரில பாவம். ஸோ இப்போ நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு இங்கே தான் ஃபுட்டு வாங்கணும். அதாவது ஃபுட்டு எங்கே வாங்கணும்னா, இந்த சைடில் நிறைய கார்லாம் வந்து நிற்கும், திடீர்னு சாப்பாடு கொடுப்பாங்க, அதுலேருந்து ஒரு சாப்பாடு வாங்கணும். ஸோ அதை தேடி பிடிச்சி இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு வாங்கணும். தேடி பிடிச்சின்னு இல்லை, ஸ்டார்டிங்குங்கிறனால. அதுக்கப்புறம் போக போக நம்ம கடைக்கு நேரடியாக சாப்பாடு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ இவர்கிட்ட நான் வந்து கணக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன். போயிட்டு நைய ராவே நைய இவனோட சொல்கிறானோ சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு, இவனோட சொல்கிறானோ சாப்பாடும் கொடுக்கலன்னு. இன்னும் ஒரே கூட்டமாக இருக்கு அங்கே பாருங்க. லைக்
இந்த கூட்டத்தில் போய் நம்ம சாப்பாடு வாங்குறது தான் இப்போ ரிஸ்க்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அழகா ஒரு ஹோட்டலில் ஒரு ஃபோனை போட்டோமா, சாப்பாடு ஆர்டர் போட்டோமா, வாங்கினோமான்னு இருக்கணும். போய் பார்ப்போமே, ஏன் வேஸ்ட் பண்ணணும்? திடீர்னு வந்து ஒரு கார் நிற்கும், அந்த காரை சுற்றி ஒரு கூட்டம் நிற்கும், அந்த கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி தான் சாப்பாடு வாங்கணும். சம்டைம்ஸ் அவங்களா கொடுப்பாங்க. அங்கே பாருங்க கூட்டத்தை, அலை மோதிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அலை இங்கே தான் மோதிது வச்சு எல்லாரையும். இங்கே பாருங்க தெரிச்சு ஓடுவாங்க, சும்மா நிப்பாட்டி டக் டக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே வெயிட் பண்ணி இங்கே தான் சாப்பாடு வாங்குவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிடலாம் இன்னைக்கு. நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஃபுட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்படி தான் இன்றைக்கி நோம்பு திறக்கணும். நாங்கள் வந்து ரூமில் இருந்து விம்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்குது. அது வந்து கேஸ்லாம் கிடையாது, நையே பாய், கேஸ்லாம் கிடையாது. ஸோ அதை தான் குடிச்சிக்கணும் நோம்பு திறக்கிறதுக்கு. டயர்டாகவே இருக்குங்க அப்படியே மாதிரி. நான் போயிட்டு இங்கே சாப்பாடு கொடுப்பாங்க நம்பி வந்தேன் தெரியுமா? சரி, மை மிஸ்டேக். ஆக்சுவலாக இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க ஆளே காணோம், வரவே இல்லை. நான் மட்டும் ஏமாந்து போல, நிறைய பேர் இங்கே வந்து நின்றுட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. என்ன ரீசன்னு தெரில. முன்னெல்லாம் அவ்வளோ கார் வந்து நின்று எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுப்பாங்க, இப்போல்லாம் என்ன ஆயிட்டுன்னு தெரில. ஸோ நாங்கள் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேலை கேட்காதுன்னு போயிட்டு ஹோட்டலில் பிரியாணியை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஆக்சுவலாக நோம்பு திறக்க நம்ம ஊரில் கஞ்சி பூரியா அந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம். பூரியா மீன்ஸ் சமோசா, சம்சா. ஸோ அது எங்கள் ஊர் ஸ்டைலில் பூரியான்னு சொல்லுவோம். எந்த ஊருன்னு கேட்காதீங்க, காரைக்கால். ஸோ எங்கள் ஊர் ஸ்டைலெலாம் அதை பூரியான்னு தான் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தான் சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து மேக்ஸிமம் ரைஸு, சிக்கனு, மட்டனு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கு அதான் செட் ஆகும். ஏன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம நோம்பு திறப்போம் பள்ளிவாசலில். அதை முடிச்சுட்டு அப்படியே போனோம்னா வீட்டில் கொஞ்சம் டிஷ் வச்சுருப்பாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு தராவியெல்லாம் தொழுவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அப்பயும் நைட்டு டின்னர் இருக்கும். அந்த டின்னரை முடிச்சுட்டு அப்படியே பசங்க கூட வெளியே போய் சுற்றினா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்புறமா அப்படியே சகருக்கு வருவோம். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ சாப்பிட்றது தான் சகர் வரைக்கும். அதுக்கு இடையில நாங்கள்லாம் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப டவுட்டுங்கிறத தாண்டி ரொம்ப கஷ்டம் இடையில சாப்பிட்றது. ஸோ அதனால் கிடையாது. என்ன பண்ணுறது? ஸோ நோம்பு திறக்க டைம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட்டிங். இப்போ போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நோம்பு திறக்க வேண்டியதான். ஸோ ஃபைனலாக நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு, உட்கார வேண்டியதான். اليوم رمضان مية بالمية اليوم رمضان. ஆக்சுவலாக நாங்கள் நோம்பு திறக்க வாங்கியிருக்கிறது இந்த மட்டன் பிரியாணி, அண்ட் தென் வேற பகோடா, يلا تعال تعال يا ابو عبد الرحمن. 50 دقيقة. أنا قلت له هنا عندك معاه. بسم الله. صافي ده كده. يلا. نوفل والله يستحي والله. بسم الله. عافية. والله يستحي. خلاص. الله هو الضمان. حبيبي هدو. هذا باي. إن شاء الله. تفضل يا وليد تفضل. جزاك الله خير إن شاء الله. இதான் விண்டோ. هذا شو من نوفل؟ فلفل. فلفل. كله فلفل؟ مو فلفل واجد.
Makan bangga. هذا عيش ملتومين. மட்டன் பிரியாணி பிரியாணி இல்லை மட்டன் சோறு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக முதல் நோம்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இஃப்தாருக்கு சூப்பராக சாப்பிட்டுட்டு மாரிப் சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இதோட நம்ம டியூட்டி முடிஞ்சுட்டு நேற்று சுத்தமாக தூங்கலை, போய் சமைச்சிட்டு அப்படியே சக்கரை சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு டியூட்டி வந்தது தான். செம்ம டயர்டாக இருக்குது. போய் தூங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு சக்கருக்கு சமைக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது என்னோட நெக்ஸ்ட் ஒர்க். ரூமுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில கொஞ்சம் வீடியோஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸில் எடிட் பண்ணணும். அவ்வளோதாங்க, இப்படி தான் இருக்கும் நோம்பில் என்னோட டியூட்டி. பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ சில பேருக்கு இந்த நோம்புலையும் கஷ்டமாலாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நோம்பு டைமில் ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க, சேஃபாக இது பண்ணுங்கள், ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்பில் ஒரு நாள் நோம்பு என்னோட சப்ஸ்கிரைபரோட போயிட்டு நோம்பு திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ நான் அது எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் இப்படி பண்ணால் எல்லாரும் போய் ஒன்றா நோம்பு திறக்க முடியும் அப்படின்னு எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அது என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா நான் கொண்டு வந்து இந்த நோம்புலையே ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் குவைத்தில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாரும் ஒன்றா போயிட்டு ஒரு நாள் நோம்பு திறப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய், see you. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க.